ஒரே நாளில் பஸ்பமான 1,40,000 கோடி. ட்ரம்ப் செயலால் கண்ணீர் விட்டு கதறும் அமெரிக்க மக்கள். உலகப்போர், வர்த்தகப் போர் ஏற்படும் அச்சம் காரணமாக அமெரிக்க சந்தையில் ஒரே நாளில் சுமார் 1.4 டிரில்லியன் சந்தை மதிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் இந்திய மதிப்பு 1,40,000 கோடி ரூபாயாகும். இதன் மூலம் அமெரிக்க பங்கு சந்தைகளில் அக்டோபருக்கு பின் மிக மோசமான சரிவு இதுவாக பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக சுமார் 1.4 டிரில்லியன் சந்தை மதிப்பு சரிந்துள்ளது. அமெரிக்க ஐரோப்பிய வர்த்தக பதட்டங்களும், கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சியும், அது தொடர்பான வரி அச்சுறுத்தல்களும், கனடா அமெரிக்க இடையான போரும் இச்சரிவுக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. இதனால் பல மிடில் கிளாஸ் மக்கள் பணத்தை கொத்து கொத்தாக இழந்துள்ளார்கள். போர் பதட்டம் காரணமாக டாலர் சரியும் சூழல் உள்ளது. இதன் காரணமாக அமெரிக்க மக்கள் பங்கு சந்தையை விட்டு வெளியேறியுள்ளார்கள். இதனால் சரிவு ஏற்பட்டுள்ளது. பங்கு சந்தைகள் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அனைத்து துறை பங்குகளையும் விட்டு வெளியேறினார்கள். டவ் ஜோன்ஸ் தொழில்துறை சராசரி 1.8% சரிந்து 800க்கும் மேற்பட்ட புள்ளிகளை இழந்தது. S&P 500 குறியீடு சுமார் 2%, நாஸ்டாக் கலப்பு குறியீடு 2.4% மேலும் வீழ்ச்சியடைந்தது. இச்சரிவுகள் முக்கிய குறியீடுகளின் இந்த ஆண்டு ஆதாயங்களை முழுமையாக அளித்துள்ளது. அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இடையான நீண்ட வர்த்தக போராட்ட ஆபத்தை முதலீட்டாளர்கள் உணர்ந்தது இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. கிரீன்லாந்தை வாங்கும் ஒப்பந்தம் வெற்றி பெறாவிடில் 8 நேட்டோ நாடுகள் 10% இறக்குமதி வரிகளை எதிர்கொள்ளும் என ட்ரம்ப் கடந்த வாரம் எச்சரித்தார். $108 பில்லியன் பதிலடி வரி விதிக்கப்படும் என்றும் கூறினார். இன்னொரு பக்கம் கிரீன்லாந்து மீது ஆயுத அட்டாக் நடத்தி அந்த நாட்டை கைப்பற்றுவதாக ட்ரம்ப் முயல்வதாக வெளிப்படையாக அறிவித்தார். கிரீன்லாந்து சுயமாக இறங்கி வந்து நாட்டை கொடுத்தால் அதற்கான பணம் கொடுக்கப்படும், இல்லை என்றால் கிரீன்லாந்து மீது தாக்குதல் நடத்துவோம் என ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்தார். இந்த போர் பதட்டங்கள் காரணமாகவே மார்க்கெட் சரிந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க்கிலிருந்து கிரீன்லாந்தை கைப்பற்றும் முயற்சியில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு புதிய வரிகளை விதித்து அடுத்து நேட்டோ குழுக்கள் உடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ஐரோப்பிய நாடாளுமன்றம் அட்லாண்டிக் கடல் கடந்த வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது. வரிகள் இல்லாத வகையில் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை தொடர முடியாது என்று ஐரோப்பா அறிவித்துள்ளது. ஆர்டி தீவுகளில் படகுகளை அனுப்பிய ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% கூடுதல் சுங்க வரி விதிப்பதாக நேற்று ட்ரம்ப் அறிவித்தார். ஜூன் 1 முதல் வரி 25% உயர்ந்து கிரீன்லாந்தை முழுமையாக வாங்கும் ஒப்பந்தம் எட்டப்படும் வரை வரி விதிப்பு தொடரும் என்றும் ட்ரம்ப் கூறினார். அதாவது கிரீன்லாந்தை வாங்கியே தீர்வோம். அதை தடுக்கும் டென்மார்க் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி 25% உயர்த்தப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் நிலவும் போர் அச்சம் காரணமாகவே தற்போது அமெரிக்காவில் மார்க்கெட் மோசமாக சரிந்து வர காரணம் என்றும் கூறப்படுகிறது.